குட் மார்னிங். இன்றைக்கி காலையில் தான் கிச்சன் மேடெல்லாம் தொடச்சி சிங்க்கையும் கழுவுனேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு லஞ்சுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பச்சைப்பயிறு தோசை தான் ஊற்றணும். அதுக்கு பச்சைப்பயிரையும் பச்சரிசியும் வந்து ஊற வச்சுட்டேன் ஃபஸ்ட்டு. இது வந்து ஜூஸ் போடலான்னு வந்து கட் பண்ணி வச்சேன். அதுக்கப்புறம் ஜூஸ் போடுறதுக்கு டைம் இல்லை. பச்சைப்பயிறு 1 கப்பு 1 ஸ்பூன் பச்சரிசி போட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு கழுவி, அது கூட பெருங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி, புதினா, இஞ்சி, பூண்டு, பெருங்காயம், ஜீரகம் எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்து கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு, இப்போ வந்து இஞ்சி சட்னிக்கு வந்து இஞ்சியை வந்து நல்லா கழுவிட்டு தோல் சீவி நறுக்கிட்டுருக்கேன். இது பொடியாக நறுக்குனதும் வந்து பேனில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா செவக்க வறுத்து எடுத்து வச்சுட்டு, அதே பேனில் கொஞ்சம் எண்ணெய் நல்லா விட்டு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு 4 வரமிளகா நல்லா செவக்க வறுத்து எடுத்து வச்சுட்டு, இஞ்சியும் போட்டு நல்லா வதக்கிட்டு, அது கூட கொஞ்சம் புளி வெல்லத்தையும் போட்டு ஒரு வதக்கிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு, முதல்ல இந்த உளுத்தம்பருப்பையும் மிளகாயும் அரைச்சிட்டு இஞ்சியும் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து தக்காளி சட்னிக்கு இஞ்சி சட்னி பிடிக்குமா என்னன்னு தெரியல, எனக்கு தக்காளி சட்னியை வந்து அரைச்சி எடுத்து வச்சுட்டு, இது வந்து புலாவுக்கு வந்து குக்கரில் எண்ணெய் விட்டு ஜீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, புதினா, பொடியாக நறுக்கின வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு, மிளகாத்தூள், தனியாத்தூள், கொஞ்சமாக மஞ்சப்பொடியும் போட்டு நல்லா வதக்கிட்டு உப்பு போட்டுட்டு, அதுக்கப்புறமா கொஞ்சமாக தயிர் விட்டு நல்லா வதங்கினதும் மீன் மேக்கரை வந்து ஊற வச்சுருந்த சுடு தண்ணியில் அதையும் போட்டுட்டு 2 கப்பு தண்ணி விட்டு நல்லா கொதி வந்ததும் ஊற வச்சுருக்கிற பாஸ்மதி அரிசியும் போட்டு புதினாவை போட்டு கொஞ்சமாக மேலே கரம் மசாலா தூவி குக்கரை மூடி வச்சு சிம்மில் வச்சு 2 விசில் விட்டுட்டு, அதுக்கப்புறம் கரெக்டாக இருந்தது. பச்சைப்பயிறு தோசையும் ஊற்றிட்டான். அடுத்தது வந்து தோசை ஊற்றினதும் வந்து வெண்டைக்காய் பொரியலுக்கும் வதக்கிட்டு, தேங்காய் எண்ணெயில் தான் வெண்டைக்காய் பொரியல் வதக்கியிருக்கேன். இது கொஞ்சமாக புளி தண்ணி விட்டு வதக்குனா வந்து இந்த வளவளப்பு